friends, good morning. So welcome to Jaga Usha Vibes. So ரெகுலரா வந்துட்டு நம்ம வந்துட்டு விவியானுக்கு வந்து என்ன டெய்லி ஃபுட் பிளாக் கொடுக்குறோம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்டா எனக்கு வந்து ஒரு 2 days கிட்ட ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிராவல்ல இருந்தோம். அந்த டைம்ல வந்துட்டு நான் வந்துட்டு அவனுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறது அப்படின்றத வீடியோ என்னால கேப்சர் பண்ணி எடுத்து போட முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஸோ டிராவல் பண்றப்போ பேபிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், இன்ஸ்டன்ட்டா எப்படி ஒரு சர்லாக் நீங்க வந்து மேக் பண்ணி கொடுக்கணும் டிராவல் பண்றப்ப அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. ஸோ இன்னொரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானுக்கு வந்துட்டு செம்ம காய்ச்சல் அவருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்த டெம்பரேச்சர் 101 வந்திருக்கு. ஸோ தூங்கிட்டு இருக்காரு இப்போ அவரு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, டேரெக்டா அவருக்கு நம்ம வந்து லஞ்சே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஃபீவரா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபீவர் டைம்ல என்ன ஃபுட்டு கொடுக்க போறோம், அதை வந்துட்டு எப்படி நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண போறோம், எது எது யூஸ் பண்ண போறோம், என்னென்ன பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபீவரை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வியானுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அரிசி கஞ்சி தான் ஆக்சுவலா செய்ய போறேன். ஸோ அது வந்து எப்படி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் பார்க்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது. ஈஸி டைஜஷனாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு டைஜஷன் ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் ஃபீவராக இருக்கிறப்ப அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு அவங்களை துணிக்க வேணாம். ஸோ ரைஸ் கஞ்சின்றது அவங்க கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் ரைஸ் கஞ்சி தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்துருக்கிறேன். த்ரீ டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்து நல்லா வந்து க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாகவே குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னடா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கே ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நம்மளாலே வந்துட்டு ஃபுட்டு நிறையா எடுத்துக்கவே முடியாது. நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் ஃபுட்டு சாப்பிட்றது. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் திணிக்காமல் செய்யாமல் ரொம்ப இதுவாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஹோம் ரெமெடிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு டாக்டரை கண்டிப்பாக போய் பாருங்க. நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரைஸை. தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 15 to 30 minutes வரைக்கும் இது கொஞ்சம் ஊறட்டும். ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து வியானுக்கு வந்து ஹாட் வாட்டர் தான் நம்ம யூஸ்வலாக கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ஹாட் வாட்டரில் வந்துட்டு நான் வந்து ஜீரகம் போட்டு ஆக்சுவலாக நான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன். கொஞ்சம் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். யூஸ்வலாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓமம் தண்ணிலாம் கொடுப்போம். கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது. அவனுக்கு செம்மையாக கோல்டும் இருக்குது. அதனால தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ கோல்டு காஃப் இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம் இல்லையா. ஆனால் 8 months மேலே ஆயிடுச்சு அப்படின்னா, 8 months ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதே ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்பயும் ரொம்ப அதே தண்ணியை கொடுக்கக்கூடாது, அளவு வேணும். ஸோ ஒரு தடவை சாலிட் ஃபுட் சாப்பிட்றப்போ நீங்கள் 2 tablespoon ஆஃப் வாட்டர், 2 to 3 tablespoon அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வாட்டர் கொடுத்தா போதும். ஓமம் கொடுக்குறவங்க அண்ட் ஜீரகம் கொடுக்கறதும் சேம் அதே தான். நான் 8 months ஆகாததுனால நான் ஜீரகம் கொடுக்குறேன். அதே நான் வந்துட்டு அவனுக்கு ஃபுட்டு கொடுக்குறப்போ ஒரு 2 to 3 tablespoon மட்டும் வந்து அவனுக்கு நான் வந்துட்டு இதை வந்து ஆட் பண்ணி தண்ணியை சேர்த்து நான் அவனுக்கு வந்து கொடுப்பேன். அது அவனுக்கு மட்டும் இல்லை, இது எனக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறேன். ஸோ எனக்குமே ஒரு மாதிரி கோல்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னையும் நான் ப்ரிகாஷன் பண்ணிக்கிட்டால் தான் வந்துட்டு என் பாப்பாவுக்கும் எதுவும் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இது எனக்கும் சேர்த்து தான் ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த கிமின் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் வியானுக்கு மட்டும் இந்த தண்ணி கொஞ்சமாக இதில் ஊற்றி ஆற வச்சிடுறேன். எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிடுறேன். ஆக்சுவலாக ரைஸ் வந்து ஒரு 20 minutes கிட்டே ஊறிடுச்சு. ஸோ இப்போ அதோட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மிளகு எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு 5 மிளகு அண்டு கொஞ்சமாக வந்துட்டு இது ஜீரகம் எடுத்துருக்கிறேன். ஸோ ரொம்ப ஒன்றும் காட்டமாக இல்லை மிளகு, அதனால தான் 5 எடுத்துருக்கிறேன். இது இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா மாற்றி இப்படி நச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே சேர்த்து கூட வேக வச்சு கூட வைக்கலாம்.
ஓகே, ரொம்ப ஒன்றும் லைட்டாக பொடி பண்ணிக்கிட்டா போதும். நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி பவுடரா நல்லா அதில் தட்டி நுணுக்கி வச்சிருக்கேன் ஒரு அளவுக்கு, ஒரு அரையும் குறையுமா. ஆக்சுவலாக என்கிட்ட நான் வந்து இது ரெண்டையும் அரைச்ச பவுடரே இருக்கு. பட் ஆனால் கோல்டாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கோல்டுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை சேர்த்துக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் வியானுக்கு சேர்த்துப்பேன். அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு கஞ்சி மாதிரி வைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம். நான் வந்துட்டு 8 விசில் வைக்க போகிறேன் இதில். ஹாய், இன்னைக்கு வந்துட்டு வியானுக்கு வந்து ஃபீவர் அப்படின்றனால நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இந்த இளநி தான் வந்து நான் கொடுக்குறேன் அவனுக்கு. ஸோ இளநி வந்து ஃபீவர் டைமில் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அவன் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் பாடி வந்து ஃபுல்லாகவே டீஹைட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அவன் உடம்ப நான் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டா தான் அவன் கோல்டு காஃப் இந்த ஃபீவர் எல்லாமே சரியாகும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த இளநி வந்து கொஞ்சமாக எடுத்து அவனுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் அவருக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா ஒரு 8 விசில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் திறந்து பார்க்குறேன். செக் பண்ணி பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்கு ஆக்சுவலாக. இதை வந்து அப்படியே மசிச்சும் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அடித்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சியில் கூட கொடுக்கலாம் இவங்களுக்கு. நான் வந்து இதை அப்படியே லைட்டாக மசிச்சுட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். மத்தியானம் லஞ்ச் வந்து ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் வந்து வெறும் இளநி மட்டும்தான் அவருக்கு கொடுத்தது. ஸோ ஐயாவும் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் உட்காந்துருக்குறாரு. ஸோ காய்ச்சல் டைமில் வந்துட்டு பசங்க வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஓரளவுக்கு அவங்க ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னாலே கொஞ்சம் நார்மல் தான். நம்ம கொஞ்சம் ஃபுட்டு, அந்த கிளாத்து, இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் ஆக்சுவலாக ட்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான விஷயங்கள் பண்ணாலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியாக அவனை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா காய்ச்சல் வந்து கொஞ்சம் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ லஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுவும் ஆக்சுவலாக ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ ஃபீவர் இருக்கிறவங்களுக்கும் கிடையாது, ஆக்சுவலாக அதுவும் ஃபீவர் ரிலேட்டடான ஒரு லஞ்சு தான். ஸோ குழந்தைங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு போடுறேன். லஞ்சு முடிஞ்சிச்சு, டின்னர் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியானுக்கு வந்துட்டு இப்போ வந்து டின்னர் செய்ய போகிறோம். ஸோ அவனுக்கு வந்து கோல்டும் கொஞ்சம் காஃபும் அதிகமாக இருக்குது, ஃபீவர் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இப்போ அவனுக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை அவுல் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே நான் வந்து ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லாவே ஊற வச்சிட்டேன். ஸோ 5 மினிட்ஸ் ஊறின இந்த அவுலை வந்துட்டு அப்படியே ஒரு பவுலில் மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம புதுசாக ஒரு தண்ணி ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஊற வச்ச அவுலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இதை அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இதோட நம்ம என்ன வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் நான் போட்டுக்கிறேன். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதும் அதுக்காக தான் மஞ்சள் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட வந்துட்டு பெப்பர், சீரகம் ரெண்டும் அரைச்சி வச்ச அந்த தூள் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த காட்டம் கொடுக்கறதுக்காக. அவ்வளோதான். இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வெந்துடும், வேகட்டும். நல்லா இது கொஞ்சம் நாள் சுண்டிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு. நல்லா ஊறினதுனால இதுலேயே நான் இந்த கரண்டிலே ஈஸியாக நான் வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், வியானுக்கு வந்துட்டு நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு எதுக்கு வந்து இந்த மஞ்சள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கூடுறதுனால இந்த ஃபீவர், இந்த காஃப் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்துட்டு யூஸ்வலாக பாலில் மிளகு, சீரகம், கொஞ்சம் மஞ்சள்லாம் போட்டு குடிப்போம்ல காஃபுக்கு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு பால் நம்ம வந்துட்டு பிரஸ்ட் மில்கில் தான் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக நான் அவளில் வந்து அந்த மாதிரி பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நாளைக்குமே ஆக்சுவலாக ஒரு கோல்ட் அண்ட் காஃபுக்கான ஒரு டிஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், அது இன்னும் சூப்பரான டிஷ்ஷு. குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பவர் கூட்டக்கூடிய ஒரு டிஷ்ஷும் கூட.
ஃபீவர் டைம்ல நம்ம வேற எதுவும் டிஷ்ஷஸ் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து டம்ப் பண்ண வேணாம். ஈஸி டைஜஸ்டபிளா இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. லைக் பனானாலாம் நீங்க கொடுக்கலாம். ஸோ பனானா அது வந்து அந்த ஃப்ரூட் மட்டும் தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். பனானா, பொமோகிரானட் இது ரெண்டுமே வந்து கொடுக்கலாம். பொமோகிரானட் வந்து பியூரியா எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எது ஈஸியா டைஜஸ்ட் ஆகுமோ அந்த விஷயங்களை மட்டும் நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க ஃபீவர் அண்ட் காஃப் வந்து ஈஸியா வந்துட்டு அவங்களுக்கு சரியாகும். அதுல முக்கியமா இருக்கிறது வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கறதுனால நல்லா வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். நல்லா வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல பேபிக்கான சூப்பரான ரெசிபீஸ்ல வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அன்டில் பை பை பை.